விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான இது ஒரு இரங்கல் செய்திக்கான ஒரு பதிவு. அதாவது முதல் நாள் 13ஆம் தேதி 13/4/2026 அன்று அவர் சவுக்கு சங்கர் ஒரு பிரபலமான யூடியூபரு, அவங்களுடைய தாயார் சுமார் 75 வயதை கடந்த நிலையில் உடல்நல குறைபாடு காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தவங்க இறந்து போயிட்டாங்க. அந்த நேரத்தில் அவருடைய ஒரே மகன் இந்த சவுக்கு சங்கர் குண்டர் சட்டத்தில் ஜெயிலில் இருந்தார். பட் இருந்தாலும் ஒரு சக யூடியூபர் அப்படின்றதையும் தாண்டி அவர் நம்ம காவல்துறையில் இருந்தவர். ஆனால் காவல்துறையில் ஒரு 18 வருஷம் இருந்திருக்கிறாரு. அதாவது அவர் சொல்கிறதன்படி அவர் ஒரு 1990 வாக்கில் சேர்ந்திருப்பார் போல். நான் அதற்கு முன்னாடி சேர்ந்தவன். அந்த 90 வாக்கில் இவருடைய ஃபாதர் அந்த மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃபாக இருந்திருப்பாங்க, அமைச்சு பணியாளர். அதில் இருக்கையில் அந்த மாதிரி அந்த 90 காலகட்டங்கள்லாம் திடீர்னு இது மாதிரி அந்த குடும்ப தலைவர் சடன் டெத்து, திடீர் மரணம் ஏற்படும் பொழுது அந்த குடும்பத்தினுடைய ஒரு நெருக்கதியாக இருப்பாங்க பார்த்தீங்களா. அதனால் அப்போதைக்கு 16 வயது நிறைவடைந்த நிலையில் 16 to 18 வேலைக்கு சேர்றதுன்றது கிடையாது. ஆனால் அப்போ இருந்தது. இப்போ 18க்கு மேலே ஆகணும். அந்த 16 வயது நிறைவடைந்த நிலையில் அந்த குடும்பத்தில் ஆம்பளை பசங்க இருந்தாங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பாய் போலீஸ் அப்படின்னு எடுத்தாங்க. பாய் போலீஸ்ன்னு சொல்லி போட்டு யூனிஃபார்ம் என்னென்னா அரக்கால் ட்ரௌசர் காக்கிலேயே போட்டிருப்பாங்க, ஒரு அரக்கை சட்டை போட்டிருப்பாங்க, இன் பண்ணியிருக்கணும், பெல்ட் போட்டிருப்பாங்க, கருப்பு கலர் பெல்ட் போட்டிருப்பாங்க. தொப்பி எனக்கு நினைவில்லை. இதுதான் யூனிஃபார்ம். நம்ம அங்கே போகையில் பார்த்துருப்போம். எதுனா 90 சீஃப் ஆஃபீஸ் போகும்பொழுது அந்த மேலே கீழே அந்த ஃபைல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. சீஃப் ஆஃபீஸுக்கு ஒரு செக்ஷனுக்கு பாய் போலீஸ்னுவாங்க. அந்த வேலைக்கு சேர்ந்துருக்கிறாரு. அப்படின்னா ஒரு 10வது படிச்சுக்கிட்டு இருக்கையில் இவருடைய அப்பா தவறி இருக்கலாம். உடனடியாக வந்திருக்கிறாரு. அப்புறம் இவருடைய சுய முயற்சியின் பேரில் நல்லாவே தன்னுடைய இங்கிலீஷ் நாலேஜ் டெவலப் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் நாலேஜ் பேசக்கூடியவர். கம்யூனிஸ்ட் சிந்தனையில் போய் நிறைய புத்தகங்கள் வாசிச்சிருக்கிறாரு. அப்புறம் தொடர்ச்சியாக அதிலேருந்து ஜூனியர் அசிஸ்டண்ட், அசிஸ்டண்ட், சூப்பரண்ட் வரைக்கும் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதில் வந்த நிலையில் அவருக்கு டிபார்ட்மெண்ட்டில் ஏற்பட்ட ஒரு சில காரணங்கள்னால இவர் மீது சஸ்பெண்ட் ஆகிருக்காரு. அப்புறம் வழக்கு, அப்புறம் தொடர்ச்சியாக நடந்து அப்புறம் அதில் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கன்னு வைங்க. பட் இருந்தாலும் இந்த அம்மா இப்போ 75 வயசுனா ரொம்ப 90 காலகட்டத்திலேயே கணவனை இழந்த நிலையில் ஒரு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும், ஆனால் அவர்களை உருவாக்கி ஆளாக்கி ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்து வேறு பெருசாக எந்த பின்புலமும் இல்லாத நிலையில் ஆக்கியிருக்காங்கன்னா உண்மையிலேயே மிகப்பெரிய வைராக்கியமுடைய அந்த அம்மா தான். அந்த வகையில் சவுக்கு சங்கர் தன்னுடைய நாலேஜை அவரை டெவலப் பண்ணி இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வெளியே வந்ததற்கு பிறகு அவர் வலைத்தளத்தில் எழுத ஆரம்பித்து ரொம்ப பிரபலமான யூடியூபராக இருந்தார். அவர் யூடியூப்பில் பேசக்கூடிய எல்லா கருத்துக்கள்லையும் நமக்கு உடன்பாடு கிடையாது. ஆனால் அது வேறு விஷயம். கருத்து ரீதியாக அதில் உடன்பாடு இருப்பதும் அதில் முரண்பாடு இருப்பதும் அது வேறு விஷயம். பட் ஒரு நல்ல ஒரு தைரியமான யூடியூபர் அப்படின்றதில் அவரை பிடிக்காதவர்கள் கூட ஒத்துக்கிடுவாங்க. ஆனால் அந்தளவுக்கு அவர் கருத்தை ரொம்ப ஆணித்தரமாக முன்வைப்பார். அந்த வகையில் தான் நம்மளுமே டிபார்ட்மெண்ட்டில் இருந்து விஆர்எஸ் கொடுத்து வெளியே வந்ததற்கு பிறகு இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து போனவர் ஒருத்தர் யூடியூப்பில் இவ்வளோ ஆதிக்கம் செலுத்துகிறாரே அப்படின்னு சொல்லி பார்த்து தெரிந்த கருத்துக்களை முன்வைப்பதற்கு இது ஒரு பரந்த தளமாக இருக்கே, நம்மளும் கூட இதில் பேசலாமே அப்படின்ற ஒரு இன்ஸ்பிரேஷனை நமக்கு ஏற்படுத்தினதில் இவருடைய யூடியூப் தளம் ரொம்ப முக்கிய பங்கு வகிச்சிச்சு. இல்லைன்னா இது பற்றி நமக்கு ஒன்றும் பெருசாலாம் தெரியாது. நம்ம இவர் சொல்கிற மாதிரி மூத்த பத்திரிகையாளர் அப்படின்ற ஒரு அடையாளம்லாம் வச்சுருக்கிறாரு பாருங்க, அதெல்லாம் நமக்கு எந்த விதமான அடையாளம் கிடையாது. ஒரு 30 வருஷம் முழுக்க போலீஸ் துறை மட்டும்தான். அது அந்த துறையினுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒபே த ஆர்டர், அவ்வளோதான். மேலேருந்து என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கணும். தனித்துவமான சுய சிந்தனைக்கு அங்கே எந்த விதமான இடமும் கிடையாது. அப்படி இருந்ததுக்குள்ளே நம்ம போராடி அப்படியே ஒரு கட்டத்துக்கு பிறகு போதும்ட்டு வெளியே வர்றோம் இல்லையா. அப்போ வரையில் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய அந்த ஏற்கனவே இருந்த கல்வி தகுதி காரணத்தினால நம்ம ஒரு வழக்கறிஞராக பதிவு பண்ணிக்கிறோம். அது போக இது மாதிரியான சமூக வலைத்தளத்தில் அக்கஷ்டம் ஆகணும் அப்படின்னால நான் முதல்ல பார்த்து இன்ஸ்பயர் ஆனது இவருடைய வலைத்தளம் தான்.
அதனால் அந்த வகையிலேயே இவர் வந்து நமக்கு ஒரு நேரடி நெருக்கம் இல்லைனாலும் ஒரு நண்பராக ஏற்றுக்கிடுவோம்ல, அந்த வகையான ஆள். அப்புறம் இந்த அம்மாவை பொறுத்தவரை இவருடைய மகன் வந்து இந்த மாதிரி வலைத்தளங்களில் பல்வேறு வகையான அரசியல் ரீதியான கருத்துக்களை முன்வைத்த காரணத்தினால பல எதிர்ப்புகளை சம்பாரித்து அதன் காரணமாக இந்த அம்மாவும் அந்த பெரிய இடர்பாடுகளுக்கு உள்ளானவர்கள் தான். முக்கியமாக சொல்லணும்னா அந்த குடியிருக்கக்கூடிய வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து மலத்தையும் அந்த சாக்கடையும் கொண்டு வந்து கொட்டிட்டு போகிறாங்க அப்படின்னா அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அவமானம். ஏன்னா அவர்களுக்குள்ள உளவியலாக வந்து அது தாக்குறது. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு விஷயத்தையெல்லாம் தாங்கி தைரியமாக நின்று அதனையும் சந்திச்சு அப்படின்னு இருந்தாங்கன்னா பரவாயில்ல. அது அந்த அம்மாவுக்கு உண்மையிலேயே ஒரு வீர வணக்கம் தான் நம்ம செலுத்தணும். அந்த வகையில் பார்த்தேன். ஆனால் இப்போ ஒரு பரோனில் வந்திருப்பார் அவருக்கான இதெல்லாம் பார்க்குறதுக்கு. பட் இருந்தாலும் அது பார்க்கையில் நமக்கு ஒரு கஷ்டம் இருந்துச்சு. ஏன்னா இந்த அம்மாவுடைய நெருக்கமாக கூட இருந்தார், எப்போ பார்த்தாலும் இருந்தார். ஆனால் ஆல்வேஸ் இவங்க 2 பேரும் தான் இருப்பாங்க. ஒரு பேட்டிலாம் கொண்டு வந்து வச்சாருன்னு நினைக்கிறேன், ஏதோ இந்த அம்மாவை முன்னிலைப்படுத்தி. அதனால் அந்தளவுக்கு இருந்தார். அந்த இவ்வளோ பெரிய இழப்பிலிருந்து சவுக்கு சங்கர் எப்படி மீண்டு வருவார்னு தெரியாது. பட் இருந்தாலும் நல்ல தன்னம்பிக்கையுடைய ஆள், யதார்த்தமானவர். ஆனால் எல்லாத்தையும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை யதார்த்தமாக எடுத்துக்கக்கூடியவர், மார்க்சிய சிந்தனை உள்ளவர். அதனால் இதிலிருந்து மீண்டு வந்துடுவார்னு நினைக்கிறேன். அந்த தைரியத்தை கொடுக்கட்டும். நான் அவருக்கு இறை நம்பிக்கை இல்லைனாலும் நாம் அதற்குரிய அவருக்கு தைரியத்தை கொடுப்பதற்கு நாம் இறைவனை பிரார்த்திப்போமாக. தவிர இந்த அம்மாவனுடைய ஆன்மா சாந்தி அடைவதற்கு நம்மளுடைய வாய்ஸ் இன் போலீஸ் சேனல் சார்பாக ஆழ்ந்த பிரார்த்தனையை தெரிவிப்போம். அவரை இழந்து வாடும் அந்த குடும்பத்தாருக்கு நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். அதன் நிமித்தம் தான் இந்த பதிவு. மற்றபடியானதில்லை. அடுத்தடுத்த பதிவில் சந்திப்போம்.